இன்னைக்கு கொடுக்க போற மோட்டிவேஷன்ல மீன ராசிக்காரங்களுடைய பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா தீரப்போகுதுங்க. இந்த 2026ல மீன ராசிக்காரங்கெல்லாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். அது என்னைய சும்மா இருக்கும்போது ஒருத்தவங்க கால் பண்ண மாட்டேங்க. ஏதாவது வீடியோ பேசினா மட்டும் அவனுக்கு மூக்கு வேர்த்துட்டு தெரியல, கரெக்டா கால் பண்ணிடுறானுங்க. ஹலோ ஹலோ. உன்னால மீன ராசியை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை விட 100 மடங்கு என்னால பண்ண முடியும் ஜோசியரே. ஓ சாரி, ஜோதிட நல்லன். ரெண்டாயிரத்தி 26 மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் வரப்போற 2026ல மீன ராசிக்காரங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஜென்மசனி அப்படிங்கிற இந்த ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம் இன்னும் 1 வருஷம் நீடிக்குங்க. 2026 வரைக்கும் மீன ராசிக்கு ஜென்மசனி இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை யாராலும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நமக்கு அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா இந்த சனியுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மீனராசிக்காரங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சனிக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா, இப்ப பாரு சோம்பேறியா தூங்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையா மார்கழி மாசம் வரை இப்ப பிறந்துருச்சுங்க. நல்லா 8 மணி வரைக்கும் பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு தூங்காம காலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு ஜாகிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு வாக்கிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், மெடிடேஷன், இது போல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் காமனா, அதுதான் நான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 2026ல மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ற ஒரு விஷயம் இதுவா இருக்கும். ஏற்கனவே மீனராசிக்காரங்க ரொம்ப சோர்வா தான் இருக்கீங்க. காலையில எழுந்திருக்க முடியுமா? அந்த அளவுக்கு சக்தி இருக்கான்னு கேட்க மாட்டேன். சக்தி இருக்கு, எழுந்திருக்க முடியும். உத்வேகமா நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை செய்ய முடியும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு ரொம்ப ஆக்டிவா நம்மளால அந்த 2026 1 வருஷம் முழுக்க இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நம்புறேன். நீங்களும் நம்புங்க, உங்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும். உங்களால காலையில எழுந்திருக்க முடியும். 5 ஒரு 6 மணிக்கு எழுந்து கண்டிப்பா ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் மீனராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஹெல்த்தை பாத்துக்கிறதுங்க. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் இல்ல உடல்நிலையில பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டா அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த டிசீஸ் முத்தி போக விடாம நீங்க பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்துல உங்க உடம்புக்குள்ள நிறைய டிசீஸ் உருவாகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அப்போது வெளிப்படாது. ஜென்மசனியில உருவான நோயால பாதிப்புகள் ஏற்படலாம். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப அது நடக்கும்ன்றதுனால ஹெல்த்தை கண்டிப்பா பாத்துக்கோங்க. குறிப்பா வயதானவர்கள், ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா ஹெல்த்தை பாத்துக்கோங்க. யங்ஸ்டர்ஸ்க்குமே இப்ப நிறைய பிரச்சனை வருது. செரிக்க மாட்டுது, நடந்தா கால் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லா பிரச்சனையும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது. மீனராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். உடல் ரீதியா பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு கவனம் கொடுத்து அது என்ன நோய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நமக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஹெல்த் ரொம்ப பேடா போயிட்டு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்படக்கூடாது. அது உங்க உடல்நிலை என்னைக்குமே சீராக்காது. அதற்கான வைத்தியம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய அடுத்த மூவ் எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா மீனராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட் செட்டை கெடுக்கக்கூடிய, டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் இப்போ 1 வருஷத்துக்கு ஈடுபடாதீங்க. பூரட்டாதி உத்திரட்டாதி கூட பரவாயில்ல, ஆனா குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மைண்ட் கொலாப்ஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஈடுபடக்கூடாது. அது பணமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, காமமா இருந்தாலும் சரி, உங்க மைண்டை மயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஈடுபடாதீங்க. அதுல இருந்து உங்களுக்கு லட்சம் ரூபாய் வந்தாலும் சரி, கோடி ரூபாய் வந்தாலும் சரி, அதுக்குள்ள நீங்க போகாம இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதன் மூலமா நிறைய நல்லது நடக்க போகுதுன்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு உங்களுக்கு உங்க பேரை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்க தசாபுத்தி மோசமா இருக்கும்போது நடக்கும்ன்றதுனால உங்க மைண்ட் செட்டை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் நீங்க ஈடுபடக்கூடாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். கட்டாயம் 100% ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் ஸ்ட்ரிக்டா சொல்ற ஒரு விஷயம் மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே. கோவிலுக்கு போற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொட்டீனா அதை செய்யுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்கும். நான் ஆல்ரெடி எல்லா டைமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருமே கட்டாயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு வழிபடலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். இது எல்லாமே உங்க மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நல்லது நடக்கும் நடக்காதுன்றது அடுத்தபட்சம். பட் உங்க மனநிலையை சரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கோவிலுக்குள்ள இருக்குன்றதுனால கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே கடவுளுடைய கைகளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஒருத்தன் ஒழுங்கா வேலை செய்யல சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லியிருப்பீங்க, அவன் என்ன பண்ணுவான்னா நீங்க சொன்னதெல்லாம் அவன்கிட்ட போய் போட்டு கொடுப்பான்.
அவங்ககிட்ட போட்டு கொடுத்து பார்த்தாம மேனேஜர் கிட்ட போட்டு கொடுப்பான். இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்த வச்சு உங்க கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய இந்த குள்ளநரித்தனமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குள்ளநரித்தனமான ஆட்கள் கிட்ட நீங்க சிக்கி சின்ன பின்னமாக கூடாதுன்றதுனால வேலையில கரெக்டா இருங்க. அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. உங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சு நீங்க கரெக்டா வந்துருங்க. அதுதான் இந்த 1 இயர்க்கு வந்து மீனராசிக்காரங்களை கொஞ்சம் ஒரு சேஃப் ஜோனுக்கு எடுத்துட்டு போவோம். குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்றேன்னா, இந்த 1 இயர் முழுக்க சனி உங்க நட்சத்திரத்துல இருக்க போறாருன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். பயப்பட வேண்டாம். நம்ம வேலையை கரெக்டா நம்ம பார்த்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளவுதான். மீன ராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த காதலுக்கு தூது போறேன், இவங்க 2 பேர் லவ் சேர்த்து வைக்கிறேன், நான் வந்து உண்மை காதலுக்கு வந்து தோல் கொடுப்பேன்ற மாதிரி கதைகள்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அடிதடி ஆகும், கோர்ட்டு கேஸ் ஆகும். உண்மையான காதல் நான் சேர்த்து வைப்பேன், காதலுக்கு என் சொத்தை கூட எழுதி கொடுத்துட சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா. நீங்க அப்படிப்பட்ட நபரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஒரு 1 இயர்க்கு இன்வால்வ் ஆகாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அதெல்லாம் கேட்க முடியாது, நான் இன்வால்வ் ஆகி தான் தீர்வேன்னா அது உங்க விருப்பம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒருபோதும் நீங்க கை நழுவ விட்டுறக்கூடாது. மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பொக்கிஷமான ஒண்ணு. இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை எதிர்காலத்துக்கு ரொம்பவே வந்து நல்லது செய்யக்கூடியதா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஜென்மசனி தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். அது நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். கெட்டது மூலமா நிறைய நல்லதையும் அந்த ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டம் கண்டிப்பா கொடுக்கும். இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக தான் இருக்கும். அதுல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அந்த வாய்ப்புகள்ல ஏகப்பட்ட வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க கடந்து வந்து அந்த வாய்ப்பை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி வந்து நிற்கும்ன்றதுனால இப்போ வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விட்டுறாதீங்க. ஒருவேளை நான் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் ஜோதிட நல்லன், எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்துருந்துச்சு, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்றது தான் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். காலத்துக்கு நேரத்துக்கு அது நல்லா தெரியும். இதை விட ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் வரும். அப்படி வரக்கூடிய சான்ஸ் நீங்க விட்டுறக்கூடாது. ஒரு சான்ஸ் விட்டுட்டீங்க. இந்த படையப்பா படத்துல ரஜினி சார் சொல்லுவாரு, ஒரு தடவை தான் தவறுன்னு வரல. அந்த மாதிரி ஒரு தடவை தான் நம்ம சான்ஸை மிஸ் பண்ணலாம். அடிக்கடி நம்ம மிஸ் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து ஸ்டூபிட் திங்க். நமக்கே கடவுள் எப்பயும் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. அந்த சான்ஸ் நம்ம இருக்க பிடிச்சிக்கிட்டு நம்ம லைஃப் அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. நீங்க தேடி போறதை விட உங்களை தேடி வர்றது பெட்டரா தான் இருக்கும்ன்றது யூனிவர்சல் ஒரு லா. அதுதான் உண்மையும் கூட. நீங்க வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை எடுத்து போடலாம், அதுதான் உண்மையா இருக்கும். அவங்கள தேடி வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அவங்க தேடி போறதை விட. ஸோ உங்களை தேடி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா தைரியமா பயப்படாம, இது செஞ்சா ஃபெயிலியர் ஆயிடுமோ, லாஸ் ஆயிடுமோ, இது செஞ்சு எனக்கு நிறைய கிரிட்டிசைஸ் வருமோ, ஏன்னா அடுத்தவன் எப்படி பேசுவானோ, அவன் எப்படி பேசுவானோ, எதிர் வீட்டுக்காரன் எப்படி பேசுவானோ, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பேசுவானோ சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டுக்குள்ள போகவே கூடாது. வாய்ப்பு அழகா வந்திருக்கு, அதை அழகா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில க்ரோ ஆகக்கூடிய, ஷைன் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் மீனராசிக்காரங்க கண்டிப்பா செய்யணும். மீனராசியில பிறந்த நிறைய பேருக்கு இப்போ வந்து புதுசா வந்து மேரேஜ் ஆயிருக்கும், நியூ கப்பலா இருந்திருப்பீங்க இல்லையா. அம்மா வீட்டுல இருந்து புதுசா வேற ஒருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம வாழ போறோம் போது சில சேஞ்சஸ் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இது நாள் வரைக்கும் நமக்கு சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம கைகிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய எல்லா விஷயம் இருக்கும்ன்றதுனால அந்த புது மேரேஜ் லைஃப் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு யார் யார் எப்படி, இவங்க மைண்ட் செட் எப்படின்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற போல இருந்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இந்த பிரச்சனை வந்துடாது. பெண்களுக்கு நான் சொல்றேன். பசங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிறந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா எல்லாரும் விட்டுட்டு ஒரு பொண்ணு உங்களை தேடி வருதுன்னும் போது உங்களை தேடி வரக்கூடிய உங்களோட மனைவிக்கு நீங்க தான் ஆறுலாம் இருக்கணும், நீங்க தான் அன்பா இருக்கணும். உங்களை நம்பிதான் அந்த பொண்ணு வருது. அதுக்கப்புறம் தான் உங்களோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம். இந்த பொண்ணு உங்களை பிடிச்சி உங்களை கல்யாணம் பண்ணி தான் வருதுன்றதுனால மீனராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸ் மேன் எல்லாம் என்ன பண்ணணும்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போது அந்த பொண்ணு அழகா பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறது உங்களுடைய வேலை. இந்த 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம அந்த கல்யாண லைஃபை கொண்டு போகணும். ஏதாவது அந்த பொண்ணுக்கு குறை இருக்கு, இது சரியில்லை அது சரியில்லைனாலும் அது எப்படி வந்து தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. எதுக்கெடுத்தாலும் டாம் டூம் கத்துறது, வீட்டுல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது, வண்டியை உடைக்கிறது, போனை தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய அந்த எமோஷன் எல்லாம் இது போல வந்து உணர்வே இல்லாத விஷயங்களுக்கு செலுத்தி நம்மளுடைய ஸ்டூபிட் திங்கை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. எங்க யாருக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்மூத்தா நம்மளுடைய லைஃபை கொண்டு போயிட்டே இருக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். மீனராசியில பிறந்த ஆண் இளைஞர்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். மீனராசியில பிறந்த நபர்களுக்கு இப்ப குழந்தை இல்லாம இருக்கும், கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷமா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்காம ஒரு விஷயம் இருந்திருக்கும். அது ஜாதக தசாபதியை பார்த்து நம்ம சொல்ல முடியும் குழந்தை எப்ப பிறக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கான்ற விஷயங்கள் எல்லாம். பட் நம்ம ராசிப்படி சொல்றோன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்க மத்த நபர்கள் எல்லாமே உங்களை போட்டு ஏதாவது டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பாரு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல அழகா ஜம்முன்னு ஒரு குழந்தை, எதிர் வீட்டுக்காரனை பாரு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல வந்து 2 குழந்தை ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு எப்படி சொல்ற ஒரு நச்சரிப்பான, உங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய, உங்களை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உங்களை சுத்தி இப்ப நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு, இந்த குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இப்ப நடக்கும். நீங்க எல்லாம் அதை காதலே போட்டுக்கவே கூடாது. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் தனித்துவமானது. நான் அடிக்கடி எப்பயும் சொல்லிட்டே வருவேன். நமக்கு எப்ப எது நடக்கணும் விதிக்கப்பட்டிருக்கோ அப்பப்ப அதுதான் நடக்கும்.
நமக்கு வந்து லேட்டா ஒரு 3 வருஷம் குழந்தை பிறந்தா கூட நம்ம வந்து ஃபியூச்சர்ல எண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக தான் நடந்திருக்கு. லேட்டா குழந்தை பிறந்தது நல்லதுதான், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஏளன பேச்சுகள், இந்த மாதிரி கிரிட்டிசைசேஷன், இன்னுமா குழந்தை பிறக்கல, மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனையா, பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, எல்லாம் போய் டாக்டரை போய் பாருங்க, என்னமோ அது பெரிய தவறு செஞ்ச மாதிரி, கொலை குத்த செஞ்ச மாதிரி நம்மளை சுத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ, அந்த ஊர் வாயை வந்து அடைக்கவே முடியாதுங்க. அது உங்களுடைய ஒரு பர்சனலான ஒரு விஷயம். 3வது ஆள் அதுல தலையிடவே கூடாது. ஆனா அவன் வந்து சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பான் நம்மள. அதுவே நமக்கு வந்து ஒரு டார்ச்சரா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை காதுல போட்டுக்காதீங்க. அவங்க சொல்ற விஷயத்துக்கு ஒருபோதும் இங்க செவி சாய்ச்சிடாதீங்க. அது உங்களுடைய மனநிலையை டேமேஜ் பண்ணும். இதனால உங்க மைண்ட் வந்து பாதிக்கும், உங்க ஹெல்த் பாதிக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் பாதிக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், அந்த ஒரு இணக்கம் வந்து பாதிக்கும்ன்றதுனால அடுத்த என்ன சொல்லிட்டு போறான். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் உங்ககிட்ட வந்து சேரும். நம்பிக்கையா இருக்கு. ஒரு பிசினஸ் இப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அந்த நபர் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் விசாரிச்சுட்டு, இல்ல உங்க பிறந்ததுலேருந்து உங்க கூடவே இருக்கிறாரு, அவன் வந்து நான் என்னை விட அவனை 100% நம்புறேன் அப்படிங்கிற ஒரு பர்சனா இருந்தா மட்டும் அவங்க கிட்ட பிசினஸ் டீல் பேசுங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சனை வந்து உங்க பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவர்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால இந்த மாதிரி நம்பிக்கையற்ற மனிதர்களை ஒரு விஷயத்துக்கு உங்க கூட வந்து சேர்த்துக்காதீங்க. ரொம்ப நம்பிக்கை, உங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு எனக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பிறந்ததுலேருந்து ஒருத்தவங்களை நீங்க ரொம்ப தீர்க்கமா நம்புவீங்க. அந்த மாதிரியான மனுஷங்களை உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க. நம்பிக்கையற்ற மனிதர்கள் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். மீனராசியில பிறந்தவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. என்ன ஜோதிடங்கள் எப்படி சொல்றீங்க, எனக்கே வந்து 10 பேர் ஹெல்ப் பண்ணணும், அந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கேட்கலாம். பட் இந்த நிலையில நீங்க உதவி செய்றீங்க இல்லையா, கடவுள் அதுதான் நோட் பண்ணுவார். நீங்க நல்லா இருக்கும்போது, சொத்து சோகம் எல்லாம் இருக்கும்போது வந்து ஒரு 100 பேரை கூட்ட வச்சு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வறுமையில இருக்கும்போது, நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க ஏழ்மையில இருக்கும்போது, நீங்க துன்பத்துல இருக்கும்போது, ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அந்த விஷயத்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல விஷயத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்றதை விட நீங்க வந்து ஒரு மனதார ஹெல்ப் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு அதனால நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு ஹெல்ப் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ளே அது வரணும். உங்களுக்குள்ளே அந்த ஹார்மோன்லாம் சுரக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்ற ஹார்மோன் உங்களுக்குள்ள சுரக்கணும். அப்படி சுரந்தாதான் வந்து எதிர்பார்ப்பே இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்காக கையில இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து நான் சொல்ல வரலைங்க. உங்களுடைய மாச சம்பளம் 50,000னா ஒரு 50 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே பெரிய விஷயம். நீங்க ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே உதவி செய்யும். இல்ல ஜோதிட நல்லன், என்னால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது, நான் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கேன் அப்படின்னா கூட கண்டிப்பா நான் ஃபியூச்சர் நல்லா இருந்ததுன்னா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மனநிலையாவது நீங்க வளர்த்துக்கோங்க. அதுவுமே கண்டிப்பா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயத்த கண்டிப்பா இந்த 1 இயருக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க மீனராசிக்காரங்க எல்லாருமே. இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாமே மீனராசியில பிறந்த புரட்டாதிக்கும் பொருந்தும், உத்திரட்டாதிக்கும் பொருந்தும், குறிப்பா ரேவதிக்கு இன்னும் நல்லாவே பொருந்தும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நான் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே. இல்லை சுச்சுவேஷனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அது எப்படிலாம் அடைக்கணுமோ அந்த வழி நீங்க யோசிங்க. கடன் அடைஞ்சிடுமான்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க யோசிச்சாதான் அதுக்கான ஒரு வழி பிறக்கும். 2026 மீனராசியில பிறந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாருடைய கடன்களும் அடைஞ்சு போயிடும் நான் சொல்லிட்டு போயிடலாம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? எண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயம் ஒரு 10 பேர் கூட நடந்திருக்காது. ஸோ கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். நீங்க அந்த ரூட்ல டிராவல் ஆகி போய் அதை நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாதான் உங்களுக்கு அந்த கடனை அடைச்சு உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்ன்றதுனால அதுக்கான வழி என்னவோ அதை நீங்க பாருங்க. மீன ராசியோட மைண்ட் செட் கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்கும் இந்த நேரத்துல. 2026 வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஃபேமிலிக்குள்ள எரிஞ்சு வீழ்றது, தம்பி தங்கச்சி இருந்தா அவங்களை ஈத்து போட்டு அடிக்கிறது, அண்ணங்கிட்ட வாய் விடுறது, சண்டை போடுறது, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பகச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். உங்க மைண்ட் செட் இரிட்டேட்டா தான் இருக்கும், ஒரு எரிச்சலா தான் இருக்கும். நமக்கு இந்த நேரத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின் அதை புரிஞ்சுக்குது இல்லையா? அப்போ அதுல இருந்து உங்களால ஈஸியா ரிகவர் ஆகி வர முடியும். என்னதான் இருந்தாலும் உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு வாய் விட்டுக்கிட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஃபேமிலிக்குள்ள ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை எப்பவுமே கிரியேட் பண்ணுங்க. அது உங்களுடைய மனநிலைக்கும் ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. சண்டை போடக்கூடாது. மீனராசிக்காரங்க யாருமே உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவனையோ இல்ல மனைவியோ இல்ல அப்பா அம்மா உங்களுடைய பசங்க யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. எரிஞ்செல்லாம் விழ வேணாம். இந்த மாதிரி டைம்ல உங்க மேல உங்களுக்கு எப்படி கண்ணோட்டம் வந்துடும்னா, இவன் என்னடா முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா இப்ப எப்ப பாரு எரிஞ்சு கொள்றான், கத்திக்கிட்டே இருக்கிறான், எதையுமே சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான், இவனுக்கு புத்தி கெட்டு போச்சா, இல்ல அவன் நேரம் தான் இப்படி இருக்கா, இவன் காலம் தான் இப்படி இருக்கா, சனி வந்து இவனை பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டுதான்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிங்க. டென்ஷன் இருக்கும் தாங்க, ஒரு எரிச்சல் இருக்கும் தான். அதான் சொல்லிட்டேனே, ஏதோ வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து அப்படியே தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்.
நமக்கு இந்த நேரத்தில் இப்படிதான் இருக்கும், ஃபியூச்சர்ல அப்படியே பனிமழை வந்து கொட்டுற மாதிரி நம்ம கூலாயிடும்ன்ற விஷயம் நமக்கு தெரியுதுன்னும் போது இது போல வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தாம இருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கா சொல்லிட்டேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே நார்மலா எல்லாரோட லைஃப் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான். இதுக்கு மேலாம் நம்ம பெருசா விஷயங்களை சொல்ல முடியாது. இதுக்கு மேல டீப்பா சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அது சொல்லிடலாம். தசாபுத்திகள் கிரகநிலைகளை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவலா துல்லியமா சில விஷயங்களை சொல்ல முடியுன்றது தான் உண்மை. இப்ப நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 1 இயருக்கு ஜோதிட நல்லன் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நான் போடுற வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என் வீடியோ மூலமா ஒரு எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். அந்த எனர்ஜியை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நான் நம்புறேன். ஸோ ஜோதிட நல்லன் சேனல்ல எப்பவுமே இன்னும் 1 இயருக்கு 2027க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா என் சேனலை பெருசா பார்க்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். 2026ஓட பிரச்சனைகள் முடிய போகுதுன்றதுனால இன்னும் 1 இயருக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க, என் சேனலோட வீடியோஸை பாருங்க சொல்லிட்டு நான் தாழ்மை கேட்டுக்கிறேன். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மீனராசிக்காரங்களா 2026ல அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயத்துல நம்ம முதல்ல பார்த்தோம்னா